பொதுவாகவே நம்ம அக்வாரியம் ஷாப்ஸ்லேருந்து மீன்கள்லாம் வாங்குவோம். பட் நம்ம வாங்குற மீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட்டடாக இருக்கும். நமக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன பட்ஜெட்டடாக இருக்கும். பட் நம்ம அக்வாரியம் ஷாப்ஸில் போகும்போது சில மீன்கள்லாம் ஒரு ரேட்டு சொல்லுவாங்க. இன்னது இதுவே அதிகமாக இருக்குது விலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். பட் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்போ நான் அதில் சில மீன்களுடைய ரேட்டு செல்லிங் ப்ரைஸ்னு பார்த்தேன். ஸோ இதை நான் பார்த்து ஷாக் ஆகிட்டேன். இதை பார்த்து நீங்களும் ஷாக் ஆகுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அதனால இதை நான் ஒரு வீடியோவாக மேக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இதை வீடியோவாக மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டாப் 10 காஸ்ட்லியஸ்ட் ஃபிஷஸ் இன் த வேர்ல்டு, அக்வாரியம் ஃபிஷஸ், அதாவது ஆர்னமெண்டல் ஃபிஷஸ் இன் த வேர்ல்டு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கூகுளில் போய் ஆல்ரெடி நான் சர்ச் பண்ணனால அது வந்துடும் ஈஸியாக. என்ன சர்ச் பண்ணியிருக்கேன்னா டாப் 10 காஸ்ட்லியஸ்ட் ஆர்னமெண்டல் ஃபிஷஸ் இன் இந்தியா, அதை தான் நான் சர்ச் பண்ணியிருக்கேன். அதில் போயிட்டு நம்ம ஆலில் கொடுத்துட்டு கீழே வந்தோன்னா 23 மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் அக்வேரியம் ஃபிஷஸ் இந்த வேர்ல்டு தான் வருது. ஸோ இதை தான் நான் பார்த்துருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷே பார்த்தீங்கன்னா ஏஷியன் அரோனா. ஏஷியன் அரோனானா கிட்டத்தட்ட நம்ம ஊர்களில் கிடைக்கக்கூடிய அரோனா ஃபிஷஸ் தான். திஸ் லார்ஜ் ஃபிஷ் இஸ் த மோஸ்ட்லி ஹையஸ்ட் ஷார்ட்டர் ஃபிஷஸ் இன் த வேர்ல்டு இஸ் கன்சிடர்ட் டு பி ஹிஸ் வேல்யூ அண்ட் கிவன் திஸ் ஃபிஷ் கேன் செல் ஃபார் 2 lakhs, அதாவது $2 lakh ஆர் மோர் வித் பிளாட்டினம் ஏஷியன் அரோனா. வித் பிளாட்டினம் ஏஷியன் அரோனா வந்து $4 lakh. நம்ம டாலர்ஸை கணக்கு போடலாம் கைஸ். டாலர்ஸ் இன் இந்தியன் ரூபே $1 83 rupees. அப்போ 1 2 1 2 3 1 10 100,000 10,000 lakh 10 lakh crore. என்ன கைஸ், 1,66 லட்சம் ரூபா கிட்ட வருது கைஸ். கரெக்டானு தெரில, இந்த நம்பரை பார்த்துக்கோங்க கைஸ். எனக்கு தெரிஞ்சு 1 கோடி ரூபா மேலே வருது, $2 லட்சம் அப்படின்னா. அடுத்து பார்த்தீங்கன்னா அதுவே அப்போ 1 கோடி ரூபா கிட்ட வருதுன்னா 1,60 லட்சம் ரூபா கிட்ட வருதுன்னா அப்போ 4 லட்சம் டாலர் 3 கோடி ரூபா வருது கைஸ். 3 கோடி ரூபா மேலே வருது. இதுதான் இந்த ஏஷியன் அரோனா தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு செல்லிங் ஃபிஷ்ஷாக இருந்திருக்கு. ஸோ இதுதான் காஸ்ட்லியஸ்ட் ஃபிஷ்ஷில் டாப் 1ல் இருக்கிற ஃபிஷ். 2வது இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ளவரான் சிச்லிட். த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் அக்வாரியம் ஃபிஷ் தட் ஹஸ் பின் சோல்ட் ஆன் ரெக்கார்ட் வாஸ் ஃப்ளவரான் சிச்லிட். இது ரெக்கார்டு வேறு வச்சுருக்காங்க கைஸ். 2009 கிட்டத்தட்ட $6 லட்சம். அப்போ இது என்ன டாப் 10? அப்போ 10வது இடத்துல இருக்கிறது அதிக சேல்ஸ் போயிருக்குமோ? $6 லட்சம் கைஸ். இது என்னது? ஃப்ரெஷ் வாட்டர் polka dot stingray. The beautiful and harder to find the purchase of the freshwater polka dot stingray. You should expect to spend 1,500 on the low and end, but it is can sell up for $1 lakh. அதாவது நம்ம இது வாங்கும்போது 1,500 ரூபா கீழே தான் வரும். ஆனால் இது விற்கும்போது $1 லட்சம் கிட்ட வந்துடும். கிட்டத்தட்ட அது $1 லட்சம் மேக்ஸில் ரொம்ப வீக் கைஸ். ஆட்டோமேட்டிக்காக இது $1 lakh 1 10 100 1000 lakh 10 lakh 83 லட்சம் ரூபா கிட்ட இதை விற்க முடியும் கைஸ். ஓ நோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெப்பர் மின்ட் ஏஞ்சல் ஃபிஷ். யாரா இவன் ஏஞ்சல் ஃபிஷ்ஷுன்னு சொல்கிறாங்க, ஆனால் அது ஏஞ்சல் மாதிரியே இல்லையே கைஸ். பார்க்க ஒரு மாதிரி கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. பார்க்க ஏஞ்சல் மாதிரியே இல்லையே. ஏதோ ஆஸ்கார் மாதிரியும் இல்லை, ஏதோ கரிமீனுக்கு பெயிண்ட் அடித்த மாதிரி கைஸ். நீங்கள் கரிமீன் தெரியும் நினைக்கிறேன், கேரளா சைடு ரொம்ப ஃபேமஸ், இங்கேயும் ஃபேமஸ் தான். அந்த மீனுக்கு பெயிண்ட் அடித்த மாதிரியே இருக்குது. ஓகே. பெப்பர்மின்ட் ஏஞ்சல் ஃபிஷ் ரெட் அண்ட் ஒயிட் கேண்டி ஸ்ட்ரிப்ட். ஓ கேண்டி ஃப்ளேவர், இட்ஸ் நைஸ். அது நல்லா இருக்குது கைஸ், பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது. ஒரு ஆஸ்கார்லாம் இந்த கலரில் இருந்ததுன்னா ஒரு க்ளோ இருக்கும்ல, அந்த க்ளோவில் இருக்குது. ஒருவேளை இது எடிட்டிங்கானும் தெரிய மாட்டேங்குது. 3 inches in length making from they can sell around $30,000. $30,000 எவ்வளோ வருது? $30,000 ஒரு 30 போட்டோம். 1 10 100 1000 10,000 lakh 10 lakh 24 லட்சம் ரூபா கிட்ட வருது கைஸ். ஓ, அப்போ நான் பார்த்ததுலேயே ரெக்கார்ட்னா இது சிச்லிட் தான். அப்போ அதையே 2வது இடத்துல போட்டிருக்கீங்க ப்ரோ, ஃபஸ்ட்டு அரோனா போட்டிருக்கீங்க, தெரிலையே. சரி இருக்கட்டும். அதுக்கப்புறம் எந்த அரோனாவும் சேல்ஸ் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24,000 ரூபா கிட்ட வருது. நல்லது தான். அடுத்து 5வது இடத்துல பார்த்தீங்கன்னா மாஸ்க்டு ஏஞ்சல் ஃபிஷ். ஆஹா, இது செம்மையாக இருக்குது காய்ஸ். ஆஸ்கார் மாதிரி தான் இருக்குது, ஆனால் இது ஏஞ்சல்ன்றாங்க. வா,
எத்தனை பேர் இந்த மீனை பார்த்துருப்பீங்கன்னு தெரில, நானும் இது வரைக்கும் பார்த்ததில்ல கைஸ். ஓ செம்மையாக இருக்கு ஆனால் பார்க்க, இந்த கலரும் இந்த கலர் பேட்டர்னும் எக்ஸ்ட்ரானரி காய்ஸ், செம்மையாக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா $20,000. நம்ம மாஸ்க் ஏஞ்சல் ஃபிஷ் வந்து $20,000 சேல்ஸ் செய்யப்படுகிறது. 16 லட்ச ரூபா கிட்ட போகுதுன்னு நினைக்கிறேன் கைஸ். பார்ப்போம். 1 10 100 1000 10,000 lakh 10 lakh. டே பரமா படிடா. ஐயோ 16 லட்ச ரூபா கிட்ட போகுது கைஸ் இந்த மீன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளேட் ஃபின் பேஸ்லெட். இந்த மீன் நான் கேள்விப்பட்டது கூட இல்லை. நீங்கள் யாராவது கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கைஸ். இப்போ தான் நான் பார்க்குறேன், இது தவளை குட்டி மாதிரியே இருக்குது பார்க்க. ஆனால் வால்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி நம்ம இது சொல்கிறது ஸ்வாட்டைல்ஸ் அந்த மாதிரி மீனுடைய வால்கள் மாதிரி இருக்குது. ஆனால் கீழே இது என்னது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஹெட் ஒரு ஸ்னேக் ஹெட் ஃபீல் கொடுக்குது. தவளை குட்டி, ஸ்னேக் ஹெட் குட்டி அதெல்லாம் ஃபீல் கொடுக்குது. அது பார்க்கலாம். $10,000 தான் இது சேல் ஆகுது. 1.5 inches இன் லென்த். அவ்வளோதான் வளருமா? அதுக்கே $10,000. 1 10 100 1000 lakh 8,30,000 ரூபா கிட்ட வருது கைஸ். இது நடுவில் ஒரு லைன்லாம் கிடக்குது, ஒரு மாதிரி ஸ்னேக் ஹெட் ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு கன்வின்ஸ் ஆகலை. இது என்னது? இது நெப்டியூன் குரூப்பரு. நம்ம வேறு ஒரு நாள் ஃபிஷ்ஷிங் போனப்போ பிடிச்சால கைஸ், அதே மீன் தான் குரூப்பர். ஆனால் இது வேறு கலருன்னு நினைக்கிறேன். வேறு ஒன்றையும் ஒரு வேறு இதை சொல்லுவாங்களே, வேறு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க கைஸ். அதை பற்றி வேறு ஒரு கலர் பேட்டர்ன்லாம் இருக்கிறது வேறு ஒன்று சொல்லுவாங்களே, வெரைட்டி, வேறு ஒரு வெரைட்டியாக இருக்கலாம். ஆனால் அது அதே மாதிரி தான் இருக்குது பார்க்க. ஆனால் இது கலர் செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. 800 feet டீப் இன் த பசிபிக் ஓஷன். 800 அடிக்கு கீழே வாழறதான். அதுதான் இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. வெயில் போட்டுருந்தால் கருத்து போயிருக்குன்னு நினைக்கிறேன். அது பார்த்திங்கன்னா $6,000 போகுது. $6,000 1 10 100 1000 10,000 lakh 4 லட்ச ரூபா கிட்ட போகுது கைஸ். 4 லட்சம் ரூபாய்க்கு குரூப்பர் போகுதா? 800 அடி கீழே போய் யார் பிடிப்பா? கோல்டன் பேஸ்லெட் நான் பார்த்ததுல இது எனக்கு செம்மையாக பிடிச்சது கைஸ். இது செம்மையாக இருக்குது, பார்க்கவும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கலரும் எல்லோயிஷ் கலர் வேறு லெவல். அந்த ப்ளூ பேக்ரவுண்ட் கூட சான்ஸே இல்லை. அதாவது அவர் குத்து மதிப்பாக போட்டிருக்காரு, ஒரு 8,000 போட்டிருக்கா. அப்படி என்ன இது ப்ரைஸ் அந்த ஆர்டருக்கு வித்தியாசம் இருக்குது கைஸ். அவர் 1 10 100 6 லட்ச ரூபா கிட்ட வருது சார். 6 லட்ச ரூபா கிட்ட வருதுக்கா கைஸ். இது என்னது? ஸ்னேக் ஹெட்டை போட்டிருக்காங்க. ஆஸ்திரேலியன் ஃப்ளாட் ஹெட் பர்ச். அதை நான் கேள்விப்பட்டதில்லை. ஆனால் பார்க்க ஸ்னேக் ஹெட்டு பெயிண்ட் அடித்த மாதிரியே இருக்குது. அதே மாதிரி தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது கைஸ். இது பார்த்திங்கன்னா $5,000 விற்கிறாங்க. $5,000 என்ன இது? மேலேயும் கீழேயுமா போட்டிருக்காங்க கைஸ். லிஸ்ட்டு சரியாக இல்லை. கிட்டத்தட்ட 4,15,000 ரூபா கிட்ட வருது கைஸ். ஓ எவ்வளோ வளரும் இது? ஆரஞ்சு தான் வளரும். ஆரஞ்சு மீனுக்கே எவ்வளோவா? ஓ நோ. பிளாட்டினம் அலிகேட்டர் கார். ஓ நோ. இது நான் பார்த்துருக்கேன் கைஸ், நிறைய ரீல்ஸில் எல்லாம் பார்த்துருக்கேன். நிறைய பேர் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இது எவ்வளோ ஆகுன்னு தெரியல. $7,000 தான் போதா ஹையஸ்டா? 7,000 20,000 போகுது கைஸ். 7,000 20,000னா 7,000னா 5 லட்ச ரூபா. 20,000னா 16 லட்ச ரூபா கிட்ட கைஸ். 5 லட்ச ரூபாயிலிருந்து 16 லட்ச ரூபா வரைக்கும் போகுது கைஸ். ஒருவேளை இந்த டாலர் கணக்கெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க கைஸ். நீங்கள் போய் கணக்கு போட்டுருங்க. எனக்கு கணக்கு ரொம்ப வீக்காக இருக்குது. அதுக்கு கோல்டன் அலிகேட்டர் இருக்காரு, இதையும் நான் பார்த்துருக்கேன் கைஸ். இது நான் நிறைய ரீல்ஸில் தான் இதையும் பார்த்துருக்கேன். இது ஒரு செம்ம கலர். இந்த சில்வரும் சரி, இதுவும் சரி, அது பிளாட்டினம், பட் இது சில்வர்னா நான் சொல்லுவேன். சில்வரும் இந்த கோல்டும் செம்மையாக இருக்குது கைஸ் பார்க்க. இதுவும் $7,000 போகுது. $7,000 கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபா. நம்ம பார்த்தோம்ல, 50 வருஷம் உயிரோடு இருக்கும் கைஸ். நம்மளை விட அதிகமாக உயிரோடு இருக்கும் போலே. ஆனால் இது 10 அடி நீளம் வரைக்கும் வளருமா? இது இன்வெஸ்ட் பண்ணி வாங்கணும்னு வைங்களேன், செம்ம ஒர்த்துன்னு நினைக்கிறேன். ஆனால் இது ஃபீட் பண்ணி நம்ம செத்துருவோம்னு நினைக்கிறேன். அராப்பைமா பிராருக்யூ. இன்னும் பேர்றா இது அராப்பைமான்ல நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் கைஸ். நிறைய பேர் வளர்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நிறைய பேர் இதை சின்ன டேங்கில் வச்சு வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. உண்மையாகவே அது 10 அடி மேலே வளர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன். காஸ்ட்லிஸ்ட் $180. அவ்வளோதான் வருதா? பெருசுனா தான் $200 போதான். இது தப்பான ரேட்டுன்னு நினைக்கிறேன். மேபி வாங்குறதுக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வெறும் $180 எல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். கேன் எக்ஸ்பெக்ட் அன் அராப்பைமா டு காஸ்ட் யூ அட்லீஸ்ட்
இது விற்கும்போது தான் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். ஆனால் இது ஃபேக். இது நம்ம பார்க்கவே தேவையில்லை. $150 கிட்டத்தட்ட ஒரு $11,000 கிட்ட தான் வருது. நான் ஒத்துக்க மாட்டேன். இது பயங்கரமாக எக்ஸ்பென்சிவான மீன் எனக்கு தெரிஞ்சுங்க. இது ஹெவியான எக்ஸ்பென்சிவ் மீன். ரஃப்ட் அயர்ன் பட்டர்ஃப்ளை ஃபிஷ். இதை நான் பார்த்துருக்கேன் நிறைய இடங்கள்ல. அக்வாரியம், இந்த மரைன் அக்வாரியம்ஸ் எல்லாம் நம்ம கன்னியாகுமரியில் இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கே இந்த மீன்கள் இருந்துச்சு. ஸோ அப்போ நான் பார்த்துருக்கேன். இது எவ்வளோ போகுது அப்படின்னா $3,000 போகுது. $3,000னா 10,000 lakh, அதாவது 2,40,000 கிட்ட போகுது கைஸ். ஆனால் இதெல்லாம் மரைன் ஃபிஷ் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்னது? இது சீப்ரா ஷவல் நோஸ் கேட்ஃபிஷ். ஓ நோ, இது ஒரு கேட்ஃபிஷ்ஷாங்க கைஸ். ஆனால் இது ஏன் இவ்வளோ சின்ன டேங்கில் போட்டிருக்கான்? ஆனால் இது செம்மையாக இருக்குது பார்க்க. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு இல்லூஷன் தாட் கொடுக்குற மாதிரி இருக்குது இது பார்க்குறதுக்கு. ஆனால் ஹெட்டு மட்டும் தான் கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குது. ஒரு மாதிரி நல்லா இல்லை. பாடியெல்லாம் செம்மையாக இருக்குது கைஸ். இல்லூஷன் இருக்குல்ல அந்த மாதிரி இருக்குது பார்க்க. ஒன்று ஒத்து பார்த்துட்டு இருந்தோம்னா வேறு ஒன்று தெரியும்ல அந்த மாதிரி இருக்குது பார்க்க. கேட்ஃபிஷ் க்ரோ டு அரௌண்ட் 2 feet இன் லென்த் அண்ட் கேன் லீவ் ஃபார் 10 years. 10 years வாரண்டி. ஸோ வாங்கி வளர்க்குறதுனா வளர்த்துக்கோங்க கைஸ். ஆனால் பார்க்க செம்மையாக இருக்குது. யாராவது வாங்கி வளர்த்துட்டிங்கன்னா அது வீடியோ எடுத்து என்ன அனுப்புங்க. நான் அதை பார்த்து ரசிக்கிறேன். நம்ம இன்ஸ்டாகிராமில் அனுப்பி விட்ருங்க கைஸ். அப்படியே இது பார்த்திங்கன்னா $500 போகுது. $500 இன் வாய்ஸ். $500 இன் வாய்ஸ் 10,000 41,000 போகுது கைஸ். 41,520 கிட்ட வருது. ஒர்த்து தான் நினைக்கிறேன். நான் பார்க்குது கேட்ஃபிஷஸை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக சாகாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வர கேட்ஃபிஷஸ் ஓரளவுக்கு சாகுது கைஸ். நம்ம இது வரைக்கும் கேட்ஃபிஷஸ் எல்லாம் வளர்த்தது கிடையாது. நம்ம இவன் ஆற்றுல கிடக்கிற கேட்ஃபிஷஸ் எல்லாம் வளர்க்குறோம். மற்ற மாதிரி கேட்ஃபிஷஸ் எல்லாம் வளர்த்தது கிடையாது. பிளாக் டெவில் கேட்ஃபிஷ். இது என்னது? இது பிளாக் டெவில். நல்ல பேர். இது பார்க்க ஒரு மாதிரி ஒரு ஷார்க்கு ஃபீல் கொடுக்குது. ஷார்க்குன்ட்டு மஞ்சக்கூரி தெரியல கைஸ். நம்ம ஊரில் இப்போ கேரளா கன்னியாகுமரி சைடில் எல்லாம் மஞ்சக்கூரின்னு ஒன்று இருக்கும். அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் பிளாக்காக இருக்குது அவ்வளோதான். இது பார்த்திங்கன்னா $200 போகுது. $200 $200னா $16,000 கிட்ட போகுது கைஸ். இது கிளாரியான் ஏஞ்சல் ஃபிஷ். செம்ம அழகாக இருக்குது கைஸ். பார்க்கவே செம்ம சூப்பராக இருக்குது. இது மரைன் ஃபிஷ்னு தான் நினைக்கிறேன். இஸ் லாங்லி 40 years. ஓ 40 வருஷம் வளரும் கைஸ். $2,500 வரைக்கும் நம்மளால் இதை விற்க முடியும். $2,500 இன் வாய்ஸ் 2,500 ஒன்லி. $2,00,000 கிட்ட போகுது. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ஈல். இது நான் நேராக பார்த்துட்டேன் கைஸ். ட்ரிவாண்ட்ரம் ஜூவில் பார்த்துருக்கேன். நம்ம வீடியோ எடுக்க கூடாது உள்ள, அதனால நான் எடுக்கலை. இப்போ இல்லை, அங்கே முன்னாடி இருந்துச்சு எலக்ட்ரிக் ஈல். பி ப்ரிப்பேர் டு ட்ராப் அரௌண்ட் 200 ஃபார் அன் எலக்ட்ரிக் ஈல். $200 தானா? ஒரு $16,000 வரும் கைஸ். $16,000 கொஞ்சம் கூட வரும். அவ்வளோதான். மனப்பாடம் ஆகிடுச்சு டாலர்லாம். இப்போ ப்ளூ ஐ பிளெக்கோடோமஸ்னால் இது டேங்க் கிளீனர் தானே? ஓ டேங்க் கிளீனரில் ப்ளூ ஐயா? பிளெக்கோனாலே டேங்க் கிளீனர்னு நான் நினச்சிட்ருக்கேன் கைஸ். அது இல்லையோ? அதுதான் நினைக்கிறேன். காமன் பிளெக்கோ இது அதே மாதிரி தான் இருக்குமா? ஆனால் என்னது இது ப்ளூ ஐ. $600. $600 என்றால் 600 $600னா 4,900 49,000 கைஸ். நான் 4,900 49,000. டிஸ்கஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச மீன் கைஸ். ஆனால் இது ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்ட மீன்ன்றாங்க. எனக்கு தெரில கரெக்டாக. ஆனால் செம்மையாக இருக்கும் பார்க்க. இது பெர் பெயர் வந்து $500 போகுன்றான். $500 பெர் பெயர்னா 41,000 41,000 போகுது. டிஸ்கஸ் ஒரு நல்ல மீன் கைஸ். ஆனால் நம்மளால் வளர்க்க முடியாது, அதான் பிரச்சனை. இசுமோ நான்கின் கோல்டு ஃபிஷ். நம்ம கோல்டு ஃபிஷ்ஷோடைய வெரைட்டிஸ் போட்டிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த இசுமோ நான்கின் கோல்டு ஃபிஷ்ஷும் இருக்கும். ஆனால் இது ஒரு மாதிரி ஒரு மோலி மிக்ஸ்டு ஒரு ஃபேன்டைல் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஹெட் பார்த்தீங்கன்னா கார்ப்பு எஸ்கே ஹெட்டு வந்து கோய் கார்ப்போடைய ஹெட்டு மாதிரி இருக்குது. அதோடைய பாடி ஸ்ட்ரக்சர் வந்து மேலே பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பம்பு மாதிரி ஒன்று வந்திருக்கு. அது வந்து நம்ம பலூன் மாலி ஃபிஷ்ஷஸோடைய உடம்பு இப்படி தான் இருக்கும். ஆனால் அதுக்கு டெய்ல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி பீட்டா ஃபிஷ்ஷஸோடைய ஒரு டெய்ல்ஸ் ஃபீல் ஞாபகம் வருது. ஓ செம்ம, அந்த கலரும் செம்மையாக இருக்குது கைஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு $100 $500 போகுது. $500 வந்து 41,000 வரைக்கும் போகுது கைஸ். ஆனால் இது நல்லா இருக்குது. என்ன சைஸ் வரைக்கும் வளருது? 12 இன்ச்சு வளருமா? ஓ மை காட், அவ்வளோ பெருசாக வளருதா? பார்க்க அப்படி தெரியலையே. ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கைஸ். சீப்ரா பிளெக்கோஸ்டோமஸ். இது பார்த்தீங்கன்னா டேங்க் கிளீனர் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது ரொம்ப சின்னதாக வளரும்னு நினைக்கிறேன். 3 inches வரைக்கும் தான் வளருமா? ஸோ சீப்ரா பிளெக்கோ வில் காஸ்ட் யூ $300. $300னா எவ்வளோ வருது? 24,000 கிட்ட வருது. ஸோ ஆனால் பாருங்களேன்,
ரொம்ப சின்னதாக இருக்குது பார்க்கவே ஒரு மாதிரி அவ்வளோ இதாக இல்லை கைஸ் பார்க்க. ஆனால் அதோடைய கலர் சூப்பராக இருக்குது. ஆனால் அதோடைய கண்ணெலாம் ஒரு மாதிரி அட்ராக்டிவாக இல்லை, நல்லா இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீட்டா ஸ்ப்ளெண்டன்ஸ். இது என்ன பேர்? பீட்டா ஸ்ப்ளெண்டன்ஸ். இது பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 இன்ச்சு வளருமா. $1500 போகுதா? பீட்டா ஃபிஷ் கைஸ் பாருங்களேன், பார்க்க நார்மல் பீட்டா மாதிரி தான் இருக்குது. $1500 எவ்வளோ வருது? 1,600 1,20,000 கிட்ட வருது கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராயல் கிளவுன் லாட்ஜ். ஸோ அப்படி இந்த ராயலுங்கிற பேர் வந்தனால நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கைஸ். நம்ம ராயல் எடிட்டிங் கம்பெனின்னு கூட ஒரு எடிட்டிங் சம்மந்தமான ஒரு சேனல் வச்சுருக்கோம். பட் அதில் அது வீடியோஸ் இன்னும் வரல. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த ராயல் எடிட்டிங்கிறது ஒரு இன்ஸ்டா பேஜ் வச்சுருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம எடிட்டிங் சம்மந்தமான இது எல்லாத்தையும் போட்டுட்ருக்கோம். எடிட்டிங் சம்மந்தமான ப்ராடக்ட்ஸை போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம எந்த மாதிரி சர்வீசஸ் எல்லாம் கொடுப்போம் அந்த மாதிரி போட்டுட்ருக்கோம். ஸோ நீங்கள் அந்த இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு எடிட்டிங், இந்த ரீக்ரியேஷன் ஒர்க்ஸ், பழைய ஃபோட்டோ புதுசாக்குறது, வெட்டிங் ஆல்பம் டிசைனிங், இந்த மாதிரி உங்களுக்கு தான் ஒன்று தேவைப்பட்டுச்சுன்னா அதில் வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா நம்ம உங்களுக்காக அதை பண்ணி தருவோம். ஓகே, ஃப்ரீ ப்ரொமோஷன் எனக்காக. ஸோ அவ்வளோதான் கைஸ், ராயல் கிளவுன் லாட்ஜோட முடிஞ்சது. நான் இது எதிர்பார்க்கலையே. கன்க்ளூஷன், முதல் இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா அரோனா. ஆனால் அதில் ஒரு லாஜிக் பார்த்தீங்கன்னா 2வது இடத்துல இருக்கிற ஃப்ளவர் அண்ட் ஜெஜில் தான் அதிகமாக செல்லிங் ப்ரைஸாக $6,00,000 பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஆகிருக்கு. இது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. ஏன்னா அதே செகண்ட் ப்ளேஸில் போட்டிருக்கீங்க, ஃபஸ்ட்டு ப்ளேஸில் போட வேண்டியதானே ப்ரோ அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் ஃபஸ்ட்டே இருக்கிற அரோனா பார்த்தீங்கன்னா வெறும் $2,00,000 தான் போயிருக்கு. ஆனால் இதுவும் செஸ்லீட்ஸ் வந்து ரெக்கார்டு. ஸோ இதை நீங்கள் ஸ்வாப் பண்ணியே போட்டிருந்துக்கலாம். இது இருந்து அதை மாற்றியே போட்டிருந்துக்கலாம். அதையும் ஃபஸ்ட்டாக போட்டிருந்துக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இந்த மீன்கள்லாம் இவ்வளோ ப்ரைஸில் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வாங்கும்போது உள்ள ப்ரைஸ் கிடையாது. இதெல்லாம் நீங்கள் விற்கிறதுக்கு இந்த மீன் எவ்வளோ தூரம் போகுங்கிறதுக்கான ப்ரைஸ் தான். ஆனால் அரோனா ஃபஸ்ட் இருக்கிறது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி, என்ன இது தவிர வேறு மீன்களே இல்லையாங்கிற மாதிரி தான் இருக்குது கைஸ். ஏன்னா இதை விட நான் நிறைய மீன்கள்லாம் நம்ம வாங்கும்போது சொல்கிறேன், வாங்கும்போது பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஆனால் இது செல்லிங் ப்ரைஸாக இது பெருசாக போகுதுன்னா இதோடைய பெரிய சைஸில் இது போகும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருப்பீங்களே, நான் பார்த்ததுலேயே இந்த மீன் பயங்கர எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும்ல, அது எந்த மீன் நீங்கள் பார்த்துருப்பீங்களா? அந்த மீனை நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், சரியா? ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும்